ஐபிஎல் போட்டியின் 32வது லீக் ஆட்டமான ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் டெல்லி அணி இடையிலான போட்டி நேற்று டெல்லியில் நடைபெற்றது. டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பேட் செய்யுமாறு டெல்லியை அழைத்தது. டெல்லி அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக அபிஷேக் பொரல் மற்றும் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் ஆகியோர் களமிறங்கினர். அதிரடியாக தொடங்கிய மெக்கர்க் இந்த முறையும் சோபிக்க தவறி 3வது ஓவரிலேயே தனது விக்கெட்டை இழந்து வெளியேறினார். கடந்த போட்டியில் அதிரடியாக விளையாடிய கருண் நாயர் கோல்டன் டக்கில் ரன் அவுட் ஆகி டெல்லி ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்தார். இருப்பினும் அடுத்ததாக ஜோடி சேர்ந்த KL ராகுல் மற்றும் அபிஷேக் பொரல் சீராக விளையாடி ரன்களை குவித்தனர். பவர் பிளே முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 46 ரன்களை எடுத்திருந்தனர். நிதானமாக விளையாடி வந்த KL ராகுல் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வீசிய 12வது ஓவரில் தூக்கியடிக்க முயன்று தனது விக்கெட்டை இழந்து வெளியேறினார். அடுத்ததாக வந்த ஸ்டப்ஸ் நிதானமாக விளையாடினாலும் மறுபுறம் விக்கெட் விட தொடங்கியது. அதன் பிறகு களத்திற்கு வந்த கேப்டன் அக்ஷர் பட்டேல் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதன் மூலம் ரன் குவிக்கும் வேகமும் உயர்ந்தது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன்களை டெல்லி அணி சேர்த்தது. 189 என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக கேப்டன் சஞ்சு சாம்சன் மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகியோர் களமிறங்கினர். தொடக்க முதலே இருவரும் அதிரடியாக விளையாடி சிக்ஸர் மற்றும் பவுண்டரிகளுக்கு மட்டுமே பந்தை விளாசினார்கள். சிறப்பாக விளையாடி வந்த கேப்டன் சஞ்சு சாம்சன் திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் ரிட்டையர் ஹட் மூலம் வெளியேறினார். அடுத்து வந்த ரியான் பராக் 8 ரன்களில் அக்ஷர் பட்டேல் வீசிய ஓவரில் போல்ட் அவுட் ஆகி வெளியேறினார். 4வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ஜெய்ஸ்வால் மற்றும் நிதிஷ் ராணா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். ஜெய்ஸ்வால் 34 பந்துகளில் 51 ரன் எடுத்த நிலையில் குல்தீப் வீசிய ஓவரில் தூக்கி அடிக்க முயன்று விக்கெட்டை இழந்து வெளியேறினார். மேலும் நிதிஷ் ராணாவும் 26 பந்துகளில் 51 ரன்கள் எடுத்து நிலையாக இருந்த போதிலும் மிச்சல் ஸ்டார்க் வீசிய 17வது ஓவரில் விக்கெட்டை இழந்து வெளியேறினார். ராஜஸ்தான் அணி வெற்றி பெற கடைசி ஓவரில் 9 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டன. களத்தில் துருவ் ஜுரேல் மற்றும் ஹெட்மயர் இருந்தனர். இருவரும் பெரிய ஷாட்களை அடிக்கும் திறமை கொண்டவர் ஆவார். இருப்பினும் மிச்சல் ஸ்டார்க் மிக சிறப்பாக முதல் 5 பந்துகளையும் யார்கர் பந்துகளாக வீசி 7 ரன்களை மட்டுமே கொடுத்திருந்தார். கடைசி ஒரு பந்தில் 2 ரன்கள் தேவை எனும் பட்சத்தில் அந்த பந்தையும் ஸ்டார்க் யார்கராகவே வீசிய நிலையில் துருவ் ஜுரேல் அடித்துவிட்டு 2வது ரன்னிற்கு ஓடும் பொழுது ரன் அவுட் ஆகவே ஆட்டம் டிராவில் முடிந்தது. ஐபிஎல்லில் 4 வருடங்களுக்கு பிறகு சூப்பர் ஓவர் போட்டி நடைபெறுவதால் ரசிகர்கள் பெரும் ஆவலுடன் காத்திருந்தனர். சூப்பர் ஓவரில் ராஜஸ்தான் அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 11 ரன்களை சேர்த்தது. 12 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி முதல் 4 பந்திலேயே இலக்கை எட்டிப்பிடித்து டெல்லி அணி போட்டியில் வென்றது. மேலும் தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஹாப் நியூஸ் வழங்கும் ஸ்போர்ட்ஸ் கிளிக்ஸ். நான் உங்கள் தமிழ்குமரன்.